நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு மிகவும் அன்பான கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகளாகிய உங்கள் அனைவரையும் பெங்களூரில் உள்ள அகாப்பே பைபிள் சர்ச்சின் சார்பாக மிகுந்த அன்புடன் திருவசன போதனைகள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக இது இந்த வருடத்தினுடைய கடைசி இரவு. உங்களில் அநேகர் இன்றைக்கு வாட்ச் நைட் சர்வ் என்று சொல்லப்படுகிற புத்தாண்டை முன்னிட்டு ஸ்தோத்திர ஆராதனைக்காக நீங்கள் ஒருவேளை அவசரமாய் புறப்பட்டு கொண்டிருப்பீர்கள். இந்த நேரத்தில் 2014 ஆண்டு முழுவதும் நம்மை கரம் பிடித்து கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இன்னும் 1.5 மணி நேரத்திற்குள் துவங்க போகிற 2015 என்கிற புதிய ஆண்டிலும் அவர் மாறாதவராகவும் அவருடைய அழைப்பும் கிருபை வரங்களும் வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் மாறாதவைகளுமாய் இருக்கிறபடியினாலே நிச்சயமாக அவர் தம்முடைய கிருபையின் உடன்படிக்கையிலே மாறாதவராய் இருக்கிறபடியினால் இம்மட்டும் நடத்தி வந்த எபனேசர் இம்மானுவேலாக நம் அனைவரோடும் கூட இருந்து வரப்போகிற புதிய ஆண்டிலும் நிச்சயமாய் நம்மை வழி நடத்துவார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக புத்தாண்டு வாக்குத்தத்தம் என்கிற பெயரிலே புத்தாண்டு வெளிப்பாடுகள், புத்தாண்டு தீர்க்க தரிசனங்கள் என்கிற பெயரிலே அநேகர் அங்கும் இங்கும் ஏதோ வேதத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட வசனத்தை மாத்திரம் எடுத்து உங்களை திசை திருப்பி விடாதபடி பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஆகிய முழு வேதாகமத்தின் அத்தனை வசனங்களையுமே உங்களுக்கு நீங்கள் வாக்குத்தத்தங்களாக எடுத்துக்கொண்டு நிலை மாறும் இந்த உலகில் நிலை மாறாத தேவன், நிலை மாறாத அவருடைய வேதத்தை நம்பி வேத அடிப்படையிலான ஒரு வெற்றி வாழ்வை நீங்கள் நடத்த வேண்டும் என்கிற ஜெபத்தோடு உங்கள் அனைவருக்கும் மிகுந்த அன்போடு புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த வருடத்தை முடிக்க போகிற இந்த கடைசி மணித்துளிகளிலே மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். தமிழ் கிறிஸ்தவர்களாகிய நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு பாரம்பரிய பக்தியை வைத்திருக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள வேறு எந்த மொழி கிறிஸ்தவர்களும் செய்யாத ஒரு காரியம் அது. நாம் எப்பொழுது ஜெபித்தாலும் நம்முடைய ஜெபங்களை முடிக்கும் பொழுது 103வது சங்கீதம் 1-2 ஆகிய வசனங்களிலே காணப்படுகிற என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்கிற இந்த வசனத்தை சொல்லி ஜெபத்தை முடிக்கிற ஒரு அற்புதமான பழக்கத்தை நாம் வைத்திருக்கிறோம். இது பாராட்டப்பட வேண்டிய ஒரு காரியம். நமக்கு நாமே, நம்முடைய சொந்த ஆத்துமாவுக்கு நாமே சொல்லுகிற காரியம். என் ஆத்துமாவே
நீ கர்த்தரை மறந்து விடாதே. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் உனக்கு ஏராளமான திரளான நன்மைகளை செய்திருக்கிறார். உன்னை அதிசயங்களை காண பண்ணி இருக்கிறார். ஆபத்திலே அவர் உன்னோடு கூட இருந்தார். தேவைகளை சந்தித்தார். ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற தேவன் 2014 ஆண்டு முழுவதும் நம்மை போஷித்தார். காட்டு புஷ்பங்களை உடுத்துவித்த கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய சகல தேவைகளையும் சந்தித்து முந்தின ஆண்டை பார்க்கிலும் இந்த ஆண்டிலே நமக்கு மகா பெரிய அதிசயங்களை செய்தார். போராட்டங்கள், பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சத்துரு வெள்ளம் போல எழும்பி வந்த எத்தனையோ நேரங்களிலே கர்த்தர் நம்மோடு இருந்து ஜெயக்கொடி ஏற்றி சத்துருவை நமக்கு முன்பாக அவர் முறிந்தோடி போக பண்ணினார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஒன்றல்ல, ரெண்டல்ல, 1000 10,000 அல்ல, நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நொடிகளிலும் தேவன் நமக்கு நன்மை செய்தபடியினால் தான் இன்று நீங்களும் நானும் ஜீவனோடு இருந்து பழைய ஆண்டை முடித்து புத்தாண்டுக்குள் பிரவேசிக்கிற இந்த கடைசி மணித்துளிகளிலே நாம் வந்திருக்கிறோம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய வாழ்விலே நாம் எண்ணி முடியாத, ஆராய்ந்து அறிய முடியாத, நம்முடைய புத்தி கேட்டாத எத்தனையோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய வாழ்விலே செய்தார். நம்முடைய ஊழியங்களிலே செய்தார். குறைவில் இருந்த நம்மை நிறைவுள்ளவர்களாய் மாற்றினார். நம்முடைய சத்துருக்களுடைய கண்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியும்படி நம்முடைய தேவன் செய்தார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். ஆம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பாடல்களை, நன்றியின் பாடல்களை பாட வேண்டிய நேரத்திற்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். நன்றி மறப்பது நன்றென்று, என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்று நாம் திருக்குறளிலே பார்க்கிறோம். நன்றியற்றவர்களாயிருப்பது நல்லதல்ல. 10 குஷ்டரோகிகளை இயேசு குணமாக்கினார். ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து அவருக்கு நன்றி செலுத்து. இயேசு கேட்டார், மற்ற 9 பேர் எங்கே? அப்படியானால் தன்னிடத்திலே நன்மை பெற்ற மக்கள் தன்னிடத்திலே திரும்பி வந்து தாங்கள் பெற்ற நன்மைகளுக்காக ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் நன்றியுள்ள மக்களுக்குத்தான் இன்னும் நன்மைகளை வானத்திலிருந்து மழையை போல அவர் கொட்ட விரும்புகிற தேவனாயிருக்கிறார். சங்கீதத்திலே சொல்லுகிறார், ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். பாடல்கள் பாடுவதனால் மாத்திரம் அல்ல, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று ஏதோ அர்த்தமில்லாமல் சொல்லிக் கொண்டிருப்பதினால் அல்ல. ஸ்தோத்திரம் என்பது ஒரு பலிக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை எபிரேய நிருபத்தில் கூட உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலியை நாம் எப்பொழுதும் அவருக்கு செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நன்றியுள்ளவர்களாயிருக்கிறீர்களா? குணமாக்கப்பட்ட 10 பேரில் திரும்பி வந்து நன்றி சொன்ன அந்த மனிதனை போல இந்த வருடத்தை முடிக்கிற இந்த இறுதி நேரத்திலே நீங்கள் தேவனுக்கு நன்றியுள்ள மக்களாய் இருக்கிறீர்களா என்பதை
தேவன் அறிய விரும்புகிறார். ஏனென்றால் அவருடைய நன்மைகளுக்கு முடிவே இல்லை. இன்னும் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ நினைப்பதற்கும், நீ வேண்டிக் கொள்வதற்கும், நீ ஆசைப்படுவதற்கும், நீ கனவு காண்பதற்கும் மேலாக அவர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார். ஆனால் நீ உன் ஆத்துமாவிலே, உன் உள்ளத்திலே, உன் எண்ணங்களிலே தேவனுக்கு நன்றியுள்ள பிள்ளையாக வாழ வேண்டும் என்பது மிக அவசியமானது. உபாகமம் 6வது அதிகாரம் 12வது வசனத்திலே மோசேயை கொண்டு இஸ்ரவேல் மக்களுக்கு தேவாதி தேவன் சொன்ன அந்த ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பாருங்கள், 430 வருடங்கள் எகிப்து தேசத்திலே ஆபிரகாமின் சந்ததியாராகிய இஸ்ரவேல் மக்கள் படாத பாடுபட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள், அடிமை வாழ்வு வாழ்ந்தார்கள். செய்த வேலைக்குரிய கூலி கூட இல்லாமல் பரிதாபமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இடுகிற கூக்குரல், அவர்களுடைய முறையிடுதலை கர்த்தர் கேட்டு அவர்களை ரட்சிக்கும்படி இறங்கினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். மோசேயை தெரிந்து கொண்டு இருதய கடினத்தோடு இருந்த பார்வோனுக்கு பாடம் புகட்டி எகிப்து தேசத்திலே 10 வாதைகளை அனுப்பி தமது பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் தாம் ஒருவரே ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் என்பதை நிரூபித்து அற்புதமான முறையிலே தன் ஜனங்களை விடுதலை செய்தார். அந்நாள் வரைக்கும் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டதற்கும் ஏமாற்றப்பட்டதற்கும் பிரதிபலனாக எகிப்தியர்கள் வாரி வாரி அள்ளி அள்ளி கொடுத்த வெள்ளியோடும் பொன்னோடும் அந்த மக்கள் புறப்பட்டு வெளியே வரும்படி கர்த்தர் செய்தார். இது மனித பலத்தினாலோ ஒரு அரசியல் புரட்சி அல்லது தந்திரத்தினாலோ நடந்த ஒரு காரியம் அல்ல. தேவன் கொடுக்கிற விடுதலை அதிசயமான விடுதலை, ஆச்சரியமான விடுதலையாயிருக்கும். அதனாலதான் மோசே அங்கே நினைவுபடுத்துகிறார், நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து. கடந்த வருடத்தின் நம்முடைய வாழ்க்கையின் எத்தனையோ காரியங்களிலே நாம் அடிமைகளாயிருந்தோம். நம்மை விடுவிக்க யாரும் இல்லை, நமக்கு உதவி செய்ய யாருமே முன்வரவில்லை. எல்லாரும் நம்மை கைவிட்டு விட்டு ஓடி போனார்கள். நண்பனாய் இருந்தவன் துரோகியாய் மாறினான். உண்மையுள்ளவர்கள் என்று நாம் நம்பி யாரோடு நடந்தோமோ அவர்கள் நம்மை முதுகிலே குத்தினார்கள். விழுகிற நேரங்களிலே, மடங்கடிக்கப்படுகிற நேரங்களிலே என்னை தாங்கி பிடிப்பார்கள், என்னை தூக்கி நிறுத்துவார்கள் என்று யாரை நாம் நம்பி இருந்தோமோ அவர்களே நம்முடைய கால்களை வாரிவிட்டார்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருந்து இந்த நிமிடம் வரை அவர் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். இதை நீ மறவாதபடி எச்சரிக்கையாய் இரு என்று வேதம் சொல்லுகிறது. மறக்க கூடாது. We should not forget some of the things which God has done for us. தேவன் நமக்கு செய்தவைகளை நாம் ஒருபோதும் மறக்க கூடாது. ஞாபகம் இல்லாமை, மறதி என்பது
இன்றைய நவீன காலத்தின் மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாயிருக்கிறது. இதை மனநல மருத்துவர்கள் செலக்டிவ் அம்னீசியா என்று சொல்லுகிறார்கள். ஞாபக மறதி. அன்பானவர்களே, நீ எதை மறந்தாலும் சரி, உன்னுடைய அடிமை வாழ்வை மாற்றி ஆனந்த வாழ்வுக்குள்ளே வழி நடத்தின, எல்லாரும் கைவிட்ட போது உன்னை கரம் நீட்டி தூக்கி எடுத்து மார்போடு அணைத்து, மகனே மகளே கலங்காதே என்று உன் கண்ணீரை துடைத்த அந்த அன்புள்ள தேவனை மறந்து விடாதபடி நீ ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். மறதியினால் ஏற்படுகிற நஷ்டங்கள், கஷ்டங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதனாலே சமாதான குறைவு ஏற்படும், குழப்பங்கள் ஏற்படும். மறதியின் விளைவுகள் மிக பயங்கரமானவைகள். உலக பிரகாரமான மறதி என்பது வேறு. ஆனால் ஆவிக்குரிய காரியங்களில் மறதி என்கிற, ஞாபகம் இல்லாமை என்கிற பிரச்சனைக்குள்ளே இன்று நீங்கள் இருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களோடுதான் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். என் மகனே, ஞாபக மறதி, நன்றி இல்லாமை, நான் செய்தவைகளை மறந்து போகிற இந்த ஒரு பரிதபிக்கப்பட்ட வாழ்வில் இருந்து நீ மேலெழும்பி வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சங்கீதம் 106 நீங்கள் நிதானமாக வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்விலே தங்களுக்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்துக்கள், பிரச்சனைகள், வேதனைகள், வருத்தங்கள் வந்ததோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவர்களை விடுவித்தார். ஆனாலும் அவர்கள் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்து போனார்கள் என்று மீண்டும் மீண்டும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை முறை அவர்கள் கூப்பிட்டார்கள். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஆனால் அவர்களோ சீக்கிரமாய், வெகு விரைவிலேயே தேவன் செய்தவைகளை மறந்து போனார்கள் என்று 106வது சங்கீதத்திலே மிகுந்த வேதனையான ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அந்த இஸ்ரவேல் மக்களை போல ஆபத்திலே கூப்பிடுகிறோம், ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், வழக்கம் போல மறந்துட்டு நன்றி கெட்டவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, எகிப்தில் 10 வாதைகள் வந்துச்சு. ஆனா அதுல ஒன்று கூட இஸ்ரவேலரை பாதிக்கல. ஆனா தாங்கள் விடுதலை ஆகி எகிப்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த 10 வாதைகளையும், அதனால எகிப்து மக்கள் பட்ட வேதனைகளையும், தாங்கள் சுகமாய் தப்புவிக்கப்பட்டதையும் அவர்கள் சீக்கிரமாய் மறந்து போய்விட்டார்கள். பின்னே பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அவர்களை அழித்து ஒழிக்க திரண்டு ஓடி வந்த போது செங்கடலுக்கு முன்பாக நின்று செய்வதறியாமல் திகைத்து நின்றார்கள். தேவன் மோசேயோடு பேசி, உன் கையில் இருக்கிற கோலை செங்கடலை நோக்கி நீட்டி என்று சொல்லி ஒரு பேப்பரை, துணியை 2ஆய் கிழித்து போடுவது போல செங்கடலை ஆண்டவர் கிழித்து போட்டார். தம்முடைய ஜனங்கள் வெட்டாந்தரையிலே வழி நடந்து போவது போல அந்த தண்ணீரின் நடுவிலே 2 பக்கமும் திரைச்சீலை போல தண்ணீர் அடங்கி அமர்ந்து நின்றது. இவர்கள் அதன் வழியாக நடந்து மறுகரை சென்றார்கள். Supernatural, miraculous happened for their deliverance, but they have forgotten it. ஒரு இயற்கைக்கு மேலான அற்புதத்தை தேவன் செய்தார், ஆனாலும் அவர்கள் அதை மறந்து போய்விட்டார்கள். பார்வோனையும் அவனுடைய சேனையையும் அதே செங்கடலில் ஆண்டவர் அமிழ்த்து போட்டார், கவிழ்த்து போட்டார். அந்த அற்புதத்தை அவர்கள் மறந்து போனார்கள். வனாந்தர வாழ்க்கையிலே
பகலிலே அந்த வெயிலின் கொடூரம் அவர்களை அழித்து போடாதபடி மேக ஸ்தம்பத்தினாலும், இரவின் இருளிலே பயந்து தடுமாற வேண்டிய அவசியம் இல்லாதபடி அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களோடு 24 மணி நேரமும் தேவன் கூடவே இருந்து அவர்களை வழி நடத்தினார். அந்த மகத்துவமான அற்புதங்களை அவர்கள் மறந்து போனார்கள். வனாந்தரத்திலே மன்னாவை அனுப்பி அவர்களை போஷித்தார். இறைச்சி சாப்பிட விரும்பின பொழுது கீழ் காற்றினாலே அந்த வனாந்தரம் முழுவதும் காடைகளால் நிரம்பும்படி அவர்களுக்கு நான்வெஜ் ஃபுட் ஆண்டவர் கொடுத்தார். தண்ணீர் தாகம் என்று அவர்கள் கதறின போது கண்மலையை பிளந்து அதிலிருந்து சுவையான தண்ணீரை கொடுத்து அவர்களை பராமரித்தார். மாராவின் கசப்பான தண்ணீரை தன் ஜனங்களுக்காக அவர் மதுரமாய் மாற்றினார். அவர்களுடைய கால்கள் வீங்கவில்லை, அவர்களுடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், ஐ அம் யுவர் டாக்டர். வனாந்தரத்தில் மருத்துவமனைகள் இல்ல, டாக்டர்கள் இல்ல, அவர்களுக்கு வியாதிகள் வராதபடி ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு வரப்பண்ணுவதில்லை, ஏனென்றால் நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி அவர்களை வழி நடத்தினார். இப்படியெல்லாம் அந்த மக்களுக்கு ஆண்டவர் செய்த மகத்துவங்களையும் அற்புதங்களையும் விவரிக்க போனால் இதை போல 10 நிகழ்ச்சிகள் இருந்தாலும் அதை விவரிக்க முடியாது. பக்தன் பாடுகிறான், 1000 நாவுகள் போதா ஆண்டவா உந்தனை பாட, கணக்கில்லா நன்மைகள் செய்தீர் கர்த்தா உம்மை போற்றி பாட. ஆமருமையானவர்களே, அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்ட அந்த எச்சரிப்பை இந்த வருடத்தின் இந்த கடைசி நாளிலே தேவாவியானவர் நமக்கும் தருகிறார். என் பிள்ளைகளே, நான் உங்களை வழி நடத்தி வந்த அந்த அற்புதமான பாதைகளை, நான் உங்களுக்கு செய்தவைகளை உங்கள் ஆத்துமா மறந்து போகாதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் எச்சரிக்கையற்ற வாழ்க்கை வாழுகிற நன்றியற்ற இருதயம் உள்ள மக்களுக்கு புத்தாண்டிலே அவரால் என்ன நன்மையை செய்ய முடியும்? இன்னொரு வார்த்தையில் சொல்லுதுன்னா, எதை மறக்க கூடாதோ அதை மறந்தாங்க, ஆனா எதை மறக்கணுமோ அதை நினைவில் வைத்திருந்தாங்க. மரித்து போன தங்களுடைய சொந்த பந்தங்களுடைய பிரேத கல்லறைகள் எகிப்தில் இருப்பதை அவர்கள் நினைத்தார்கள், அதை அவர்கள் மறக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யாத்ராகமம் 16:3 எகிப்திலே நாங்கள் கீரை, வெள்ளைப்பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் சாப்பிட்டோன்றாங்க. இங்க அவர் வானத்தின் அப்பத்தை, தூதர்களின் அப்பமாகிய மன்னாவை கொடுக்கிறார், காடைகளை கொடுத்தார், கண்மலை தண்ணீரை கொடுத்தார். இதெல்லாம் நினைக்கணும், ஆனா மறந்துட்டாங்க. அடிமைகளாய் இருந்த போது அரைகுறை வயிறில கஞ்சியும் கூழு மாதிரி வெங்காயம், பூண்டு, கீரை இதை சாப்பிட்டத அவங்க நினைக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு சாப்பிட்டா நமக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. எதை நினைக்கணுமோ அதை நினைக்கணும், எதை மறக்கணுமோ அதை மறக்கணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம். அன்பானவர்களே, வருஷத்தின் இறுதி நேரத்தில் நினைத்து பாருங்க. பவுல் சொல்றார், பின்னானவைகளை நான் மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன். அந்த இடத்துல மறந்து என்கிற வார்த்தை தேவன் செய்த நன்மைகளை மறந்தார் என்றல்ல. என் வாழ்வின் தோல்விகள், என் வாழ்வின் வேதனைகள், வீழ்ச்சிகளை நான் மறக்கிறேன். கர்த்தர் எனக்காக முன்பாக வைத்திருக்கிற வெற்றியின் லக்கை அடைய நான் முன்னோக்கி ஓடுகிறேன், ஆசையாய் தொடருகிறேன் என்று பவுல் அங்கே குறிப்பிடுகிறார். அப்போஸ்தலர்
7:39 இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர்கள் தங்கள் இருதயத்திலே எகிப்துக்கு திரும்பினார்கள் என்று பார்க்கிறோம். சரீரம் வனாந்தரத்தில் இருக்குது, சரீரம் வாக்குத்தத்த தேசத்தை நோக்கி நடை போடுது. ஆனால் இருதயமோ விட்டு விட்டு வந்த அந்த அடிமைத்தன தேசத்தில் இருந்தது. 2 மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் குந்தி குந்தி நடக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. 2 மனம் உள்ளவன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று யாக்கோபு 1வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். வருகிற புத்தாண்டிலே ஆண்டவரிடத்திலிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் வாக்குத்தத்த அட்டைகளை, யாரோ சொன்ன தீர்க்க தரிசனங்களை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தால் எந்த நன்மையும் நடக்காது. நீ முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் தேவனுக்கு நன்றியுள்ள பிள்ளையாயிருந்து ஒரே மனதோடு அவருக்கு உண்மையும் உத்தமமான மனிதனாக மனுஷியாக வாழ்வாய் என்றால் உனக்காக அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை யாராலும் தீர்க்க தரிசனமாய் சொல்லி முடித்துவிட முடியாது. அது ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, ஆவியானவர் அவைகளை நமக்கு வெளிப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, சபை என்றாலே வெளியே அழைக்கப்பட்ட மக்கள் கூட்டம். தேவன் எகிப்திலிருந்து நம்ம வெளியே கொண்டாந்துட்டார். பாவ வாழ்க்கையிலிருந்து, பரிதவிக்கப்பட்ட சாப வாழ்க்கையிலிருந்து வெளியே கொண்டாந்துட்டார். அதெல்லாம் மறப்போம். நம்மை தூக்கி பிடித்த அவருடைய பலத்த கரம், ஓங்கிய புயத்தை நினைத்து கரங்களை உயர்த்தி நன்றியுள்ள மக்களாய் அவருக்கு ஆராதனை செய்து துதி ஸ்தோத்திரங்களை செலுத்தி புத்தாண்டுக்குள் பிரவேசிக்க உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே என்னுடைய அன்பான ஆலோசனையை உங்களுக்கு முன்வைக்கிறேன். இம்மட்டும் நடத்தின கர்த்தர் இனியும் தொடர்ந்து உங்களை நடத்துவாராக. கர்த்தருடைய கிருபை உங்களை மூடிக்கொள்வதாக. ஆமென், ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் அகாப்பே பைபிள் சர்ச், நம்பர் 3 சர்ச் ஸ்ட்ரீட், லிங்கராஜபுரம், பெங்களூர் 560084 என்கிற முகவரியுடன் தொடர்பு கொள்ளலாம். இந்த ஆண்டு முழுவதும் இந்த நிகழ்ச்சியை கவனித்த உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். வரப்போகிற புத்தாண்டிலே இன்னும் பல புதிய தெய்வீக வெளிப்பாடு நிறைந்த செய்திகளோடு உங்களை மீண்டும் சந்திக்க விரும்புகிறேன். அதுவரைக்கும் கர்த்தருடைய மாறாத கிருபை உங்களோடு இருப்பதாக. நன்றி, ஆமென். அதிசயங்கள் 1000 அன்பரே உன் கரங்களிலே நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசையா.